ஹாய்ங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம டிராக்டர் வச்சுருக்கவங்க வந்து சீசன் டைம் உழவு டைம் வந்து தொழி ஓட்டும் போது காலையிலேருந்து சாயந்தரம் வரை என்னெல்லாம் பண்ணுறோம், குறிப்பாக நான் என்னெல்லாம் பண்ணுறேன், அப்புறமா நம்ம நண்பன் என்னெல்லாம் பண்ணுறான், அப்பாவும் வண்டி ஓட்டுறாரு, அப்பா என்னெல்லாம் பண்ணுறாரு. அப்பா வந்து கவர் பண்ண முடியாது, ஃபோனை எடுத்து வீடியோ எடுத்தாலே ஃபோனை எடுத்து நோண்டினாலே அவருக்கு வந்து பிடிக்காது. முடிஞ்சளவு கவர் பண்ணுறோம். அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து அப்பா வண்டிக்கு வந்து காலையில் ஃபஸ்ட்டு கேன் டீசல் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். 20 லிட்டர் கேனில் 1900 ரூபாய்க்கு பிடிப்போம். 2000 ரூபாய்க்கு பிடிச்சோம் அப்படின்னா ஊற்றும் போது எப்படியும் கொஞ்சம் டீசல் சிந்திரும். அதனால் 1900 ரூபாய்க்கு பிடிப்போம். அப்பாவுக்கு வந்து காலையில் சாப்பாடும் மத்தியான சாப்பாடும் சேர்த்து காலையிலே கொண்டு வந்து கொடுத்துருவேன். கொடுத்தோம்னா அவர் எப்போனாலும் சாப்பிட்டுக்குருவார். அப்படின்னால காலையிலே வந்து கொடுத்துருவேன். சூரியன் அங்கே உதிச்சிருக்கனால வண்டி தெரிய மாட்டேங்கி. அடுத்ததா நண்பனுக்கு டீசலும் சாப்பாடும் கடையில் வாங்கிட்டு போகணும். நண்பனுக்கு வந்து காலை சாப்பாடு வந்து கடையில், மத்தியான சாப்பாடு வீட்டில். நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போய் கொடுப்போம். மத்தியான சாப்பாடு கடையில் சாப்பிட்டா அவனுக்கு ஒத்துக்க மாட்டேங்கான். அவ்வளோதான், டீசல் ஊற்றிட்டு போகிறோம். அப்பாவுக்கு சாப்பாடு மாற்றி விட்டு அடுத்ததாக நண்பனுக்கு வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்கோம். சாப்பாடு வாங்கிட்டு அந்த வண்டிக்கு போக வேண்டி தான். சின்ன கார் போகும். நண்பனுக்கு போய் கடையில் சாப்பாடு வாங்கினோம். சாப்பாடு வாங்கிட்டு கிரீஸ் கன் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இதுக்கடுத்து பைக் போகாது. இதுக்கப்புறமா உள்ளே அங்கே வரைக்கும் கொண்டு போகணும். இதெல்லாம் சம்மந்தம் தான் கொண்டு போகணும். டீசல் கேனும் இதையும் கொண்டு போவேன். வீடியோ தான் எடுக்க முடியாது. கொண்டு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். டீசல் ஊற்றிட்டு நண்பனுக்கு சாப்பாடு மாற்றி விட்டு கிரீஸ் அடிச்சுட்டு அப்புறமா கூலண்டன் ஆயில் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது லேடிட்டர் தண்ணியை பிடுங்கி விட்டு ஆயில் ஊற்றி லேடிட்டர் தண்ணியை மாற்றணும். வண்டி கிணத்துக்கிட்ட நின்றுதுன்னா அதையும் மாற்றணும். மாற்றிட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து காட்டுறோம். அதாவது டிராக்டரில் வந்து வண்டி கூட ஓட்டிடலாம். இந்த டீசல் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது தான் இருக்கிறதுலே பெரிய வேலை. அதுலேயும் ஒரு வண்டினா பரவாயில்ல, 2 வண்டிக்கு ஒரு ஆள் சமாளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நம்ம காலையில் அப்பா கொண்டு கொடுத்துருக்கோம், அப்புறமா நண்பனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 இருக்கும். இப்போ போய் நம்ம இந்த டீசலை ஊற்றிட்டு நண்பன் சாப்பிட்ற வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு கிரீஸ் அடிச்சுட்டு அப்புறமா அந்த கூலண்டன் ஆயில் லேடிட்டர் தண்ணியை மாற்றி விட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 11 மணி ஆயிரும். 11 மணிக்கு தான் நம்ம வந்து காலை சாப்பாடு சாப்பிட முடியும். ஆமாம், இதுக்கு முன்னாடி காலையிலேயே சாப்பிட்ருலாம்னா காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் சாப்பிட்றது வந்து சாப்பிட முடியாது. அதனால் 11 மணி ஆயிரும். அப்புறமா மதிய சாப்பாடு 11 மணிக்கு நம்ம காலை சாப்பாடு சாப்பிடுவோம். சாப்பிட்டு அடுத்ததாக வந்து மறுபடியும் மத்தியானம் அந்த வண்டிக்கு டீசல், நண்பனுக்கு சாப்பாடு, அப்படி இப்படின்னு 2 மணி ஆயிரும். 2 மணிக்கு தான் மதிய சாப்பாடு. ஒரு சில நேரம் அதுவும் சாப்பிட முடியாது. இப்படி தான் அந்த டீசல் வாங்கி கொடுக்குற ஆளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வேலை தான். வண்டி கூட ஈஸியாக உட்காந்து ஓட்டிடலாம் வண்டியில்.
இது எந்த அளவுக்கு சிரமம் கேட்டிங்கன்னா, இதை நான் ஒத்தையில் தான் கொண்டு போகணும். 20 லிட்டரு டீசலு, அப்புறமா அந்த ஒரு கூடையே சரியான வெயிட்டு. பைக் வந்து அங்கே நிற்குதா, பைக் அங்கே விட்டுட்டு கொண்டு வரோம். இது எங்கே வரைக்கும் கொண்டு போகணும்னு கேட்டிங்கன்னா, வண்டி தெரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நண்பன் எங்கே தள்ளி வந்துட்டான். அப்போ நம்ம டீசலுக்கான தூக்கு தான் வந்துட்டான். வண்டி என்ன நிற்க தெரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு. அந்த இடத்துல வண்டி நிற்க தெரியுதா? அங்கே தான் நம்ம டீசல் கொண்டு போகணும். பைக் அங்கே விட்டுட்டு வந்திருக்கோம். சூடாக இருக்குமே, தண்ணி சூடாக இருக்கும். தண்ணியே இல்லை. அந்த லேடிட்டர் மூடி மட்டும் தரங்க. திறந்தாதான் கீழே வரும். எப்படி தர்ற? கிழக்கையா மேற்கையா? இப்படி தெக்காம. தண்ணி சூடாக இருக்காரு. இருங்க வரேன். திறந்தாதான் கீழே வரும். பயங்கர சூடா இருக்கும். ஊத்தாண்டா, இருங்க கீழே வரட்டும். இது கடைசி ஊற்றணும். ஆமா, ஆயில் பச்சை கலர்ல இருப்பான். ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ணுங்க. தண்ணி ஊற்றிட்டு ஓப்பன் பண்ணுவோம். திறந்து பாருங்க. எத்தனை பச்சை காமிங்க. ஆமா, இந்த வாரப்பா இங்க எவ்வளவு கரையேன்னு வருதுப்பா. உள்ள இங்கேயும் அழுக்கு அதிகம். கரையேன்னு வருது. என்னைக்குப்பா பாத்தீங்க தண்ணி அதான்ப்பா ஹீட் ஆகுது. வண்டி ஓவரா அரேங்க வருது தண்ணி. ஆமா, இவர்தான் என்னைக்கா பாத்துக்கலாம். இல்ல இன்னும் அழுக்கு இருக்கு. ஆமா, ஊத்த வருமையா இந்த தண்ணியும். ஆமா, கொண்டாயிடலாம். பொடி மட்டும் அப்படியே பச்சைன்னு இருக்கும். ஆனா பொடி மட்டும் தெரிவிக்க மாட்டோம். மாமா ஹீட் ஆகாது, நல்லா இது இருக்கும். ஆடு போடும். இல்ல உள்ள ஊத்திடுமா? கொஞ்சம் ஒரு வாளி ஊத்திக்கிறோமியா. தண்ணி உள்ள ஊத்தி ஒரு வாளி ஊத்திட்டு எவ்வளோ தெரியலப்பா. 1/2 லிட்டர் தானே. நிறைஞ்சிச்சு. அவங்க அடிப்பா நிறையும். நிறைஞ்சிச்சா? இறங்குமே. ஸ்டார்ட் பண்ணி விடட்டா? ஸ்டார்ட் பண்ணா இறங்கும். இந்த ஆயில் எடுத்துக்கப்பா கையில். பிடிங்கி விட்டுருமா? ஆயில் ஊற்றணுங்களாண்ணே. டைட் வச்சுங்க. ஊற்றி பாருலாம். இல்ல வாயில மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்தேன். ஊற்றுப்பா, அடுத்து ஊற்றிக்கிறோம். ஆமா, இது வேற. போதும்பா, தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லா ஊற்றிட்டு வந்துங்க. ஊற்றிட்டு வந்து ஊற்றி லேசாக ஊற்றி ஆக்கிட்டு இறந்துடாம. போதுமையா? ஏன் பச்சை கலர்ல இருக்கு? விவசாய சின்னங்களா? ஓ, அதனால பச்சை கலர்ல இருக்கு. அந்த டப்பாலே கொஞ்சம் ஊற்றிடுவோம். சரி, அப்போ அது டப்பால ஊற்றிடுவோம்.
கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் அதை ஊற்றுங்கய்யா. அதில் நம்ம தண்ணி இதுலேருந்து எடுக்கும் அது மூடிட்டு பாடி கழுவி ஊற்று இருக்குப்பா. முடிஞ்சு விடுதுப்பா இந்த டப்பாலையா? யாரும் தண்ணி கிடக்கிறனுங்க. ஆனால் இது அழுக்காக இருக்கும் இது ரொம்ப. அப்படிங்க விட இருந்தா பிடிங்க விடு. இது இது ஓசை பிடுங்கணும். அந்த மேலே ஓசை பிடுங்கலாமா? மேலே உள்ள ஓசா அது ஆயிட்டா எப்படி தள்ளும் கீழே உள்ளதை பிடுங்களே அதைத்தான் பிடுங்க. இந்த வாசை பிடுங்க அப்படி கூட கீழே வந்துருங்க. இதில் வந்து நல்லா டைட் வச்சுருக்காங்க. கட்டுமலை தான் கூட இந்த இதை போட முடிக்க வச்சுருக்காங்களே. கட்டிங் பிளேடா? இல்லை மேலே பிடிக்கிறோமா? மேலே பிடுங்கலாம் எதுவும் வருமா பிடுங்க வந்துச்சுன்னா பிடிங்கிரு. பிடிங்கன்னா அப்படி கூட வடைஞ்சிடும் வடிச்சு ஒழிக்கலாம். அழுக்கு இருக்கா? இங்கே வரப்பா தண்ணியே இல்லை அதில். தண்ணி வருதா? லைட்டா ஒன்று கடிக்கும். உள்ள ஊற்றியா பாலாட்ட அடைச்சிது. திருப்பூர் எக்ஸாம் டைட் பண்ணியிருக்காங்க. அது திருப்பூர்ல இருக்கா? இது வரைக்கும் தண்ணி இருக்கணும்பா. பானர் தான் வேணும்பா. அவ்வளோதான்ப்பா வரும். அது வாட்டை சின்னதாக இருக்கானே. தண்ணி நல்ல தண்ணியான வருது. உள்ள இருக்கும் போதுயா ஆமா அடைச்சிருக்குன்னையா? ரைட். எப்ப அந்த தொட்டி அழுக்காயிருச்சு. அந்த அளவுக்கு அழுக்கு. பிறந்த குழந்தை விரல விட்டு தான் இருக்கும். மாட்டிங்களா? அதில் சொல்லி விடுங்க. என் கையில முழு இருங்க வரேங்க ஐயா. யாரும் அடிக்காரு நீங்க எப்படாது கலப்பள்ளி. டப்பா நல்லா கழுவுனா பச்சைன்னு தெரியும்ண்ணே. கலட்டி கொடுக்கணும். தெரியலப்பா. இந்த டப்பா அழுக்காதான் இருக்கு. அதை கலட்டி தான் கொடுக்கணும். முக்காவாசி வந்துருச்சுப்பா. அதுக்கு மேல அவ்வளோ வந்துருச்சு. போதுமா? போதும் போதும். பரவாயில்ல வாப்பா. இப்போ பார்த்துக்கோ, ஒரு 10 நிமிஷம் சேர்த்துக்கோ.
நம்ம போகிறோம். அவ்வளோதான், டீசல் ஊற்றியாச்சு, கிரீஸ் அடிச்சாச்சு, ஆயிலும் மாற்றியாச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் அடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான். நான் 11 மணி சொல்லியிருந்தேன்னா, இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:30க்கு தான் போய் நம்ம சாப்பிட போகிறோம். காலை சாப்பாடு சாப்பிட்டு அடுத்ததாக அந்த வண்டிக்கு டீசல் வாங்கிட்டு போகணும். டீசல் ஊற்றிட்டோம்னா அப்பாவுக்கு மதிய சாப்பாடு காலையிலே கொடுத்துட்டோன்னா அதுக்கு டீசல் வாங்கி ஊற்றிட்டு அடுத்ததாக நண்பனுக்கு மறுபடியும் மத்தியான சாப்பாடு, ஒரு கேன் டீசல். அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வீட்டுக்கு வந்துட்டோம். தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கோம். தயிர் பார்த்தீங்களா, இத்தனை 5 தயிர் வாங்கிட்டு வந்துருக்கேன். நேற்று ஒரு சின்ன சம்பவம் ஆகிட்டு, என்னங்க கேட்டிங்கன்னா, தீபாவளிக்கு வச்ச மட்டன் குழம்ப நேற்று எங்கள் அம்மா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துச்சி. சூடு பண்ணி கொடுத்துச்சு, சாப்பிட்டேன். வயிற்றுக்கு சரியில்லை, வயிற்றுளைச்சல் பிடிச்சிக்கிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக தயிர் தான் சாப்பிடணும். காலையில் தான் டேப்லெட் வாங்கி போட்டேன், வயிற்றுளைச்சல் டேப்லெட் போட்டிருக்கு. அதனால் இன்றைக்கி தொட்டுக்கிற கூட எதுவுமே கிடையாது, தயிர் மட்டும்தான் சாப்பிட போகிறோம். 2 தயிர், சோறு, மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். எங்கே வைக்க சோறு போட்டாச்சு, தயிர் ஊற்ற போகிறோம். ரெண்டு தயிர் ஊற்றியாச்சு. கூட்டு கோவக்காய் மட்டும் எடுத்துக்கிடுவோம், ஏன்னா அதிகமாக உரப்பு சேர்க்கக்கூடாது. அதனால் கூட்டு மட்டும் இதை மட்டும் வச்சு சாப்பிட்றலாம். அடுத்ததாக அப்பாவுக்கு போய் ஒரு கேன் டீசலும் தண்ணியும் கொடுத்து வந்துட்டோம். இப்போ மறுபடியும் நண்பனுக்கு சாப்பாடும் டீசலும் கொண்டு போக போகிறோம். சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கோம். இது ரசம், தக்காளி ரசம், கோவக்காய் கூட்டு, சோறு, எள்ளுப்பொடி. இதை நண்பனுக்கு மத்தியான சாப்பாடு கொண்டு போகிறோம். டீசலும் சாப்பாடும் கொண்டு வந்துட்டோம். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த வயல் மேடை, அது கிடங்கு. அது ஒரு குழி, அதில் வண்டி பதிஞ்சுலாம், அதான் முங்குது.
அடி அடிச்சாதான் கரெக்டா வரும். சாப்பிட்டு வந்துட்டான். அடுத்தபடியா நம்ம சாப்பிட போறோம். மோட்டர் வந்து அமைச்சிருந்தாங்க வயக்காரங்க. மோட்டர் அமைத்ததுக்காக வந்திருக்கோம். பூட்டெல்லாம் போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. என்னடா 2 பூட்டு போட்டிருக்கீங்க, ஒரு பூட்டு சும்மா இருக்கு. என்ன அமர மாட்டேங்கி ஓடிக்கிட்டே இருக்கு. சோப்பு அமுக்குனா அமரணும், அமர மாட்டேங்கி. பச்சை அமுக்குனா ஓடணும், ஓட மாட்டேங்கி. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பண்றது? பீஸ் கறியில் பிடிங்கிருவோமா? எப்படி அமர்ந்துட்டாளா? அமர்ந்துருச்சு. ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கு. ஐயோ, பீஸ் கேர்ல சொரணுன்னே மோட்டர் ஓடுது. என்னடா இது கிணறு இப்படி வச்சிருக்கீங்க? பிடிங்கியே போட்டுருவோம். பாருங்க, பீஸ் கேர்ல நல்லா கூட சொருவல, ஆனால் மோட்டர் ஓடுது. இப்போ சோப்பு அமுக்குதான் இது அமர்ந்துருச்சு. இந்த பட்டன் ஏதோ ப்ராப்ளம். இப்போ அமர்ந்துருச்சு. எங்க ஊர்ல இந்த கரை போட்டிருக்காங்க, கம்மா கரை. இங்கேருந்து மண்ணை அள்ளி அப்படியே மேலே போட்டாங்க. போட்டு உள்ள பாஸ் மண் ஓட்டின கிடங்கெல்லாம் சுரண்டிட்டு இவ்வளோ மண் நாங்கள் அள்ளியிருக்கோம் அப்படின்னு கணக்கு காட்டிட்டாங்க. ஆமாம், இந்த கரை போடுறதுக்கு 8 லட்சம் மதிப்பீடு எழுதி வச்சிருக்காங்க. அங்கே வண்டி ஓடுது பாருங்க. தொழியே ஆக மாட்டேங்கி. எம்னா சுற்றி வர விதப்பு வச்சிட்டாங்க. தண்ணி பாய்ச்சி வெறும் கோரா பிள்ளா இருக்கு. அதான் பின்னாடி வந்து தான் தொழிலாக்க வண்டியா இருக்கு. இந்த கரையை போடுறதுக்காண்டி 8,80,000 ரூபா மதிப்பீடு வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஆன செலவு வந்து 2 லட்சம் கூட ஆயிருக்காது. நம்மகிட்ட கொடுத்தா 1.5 லட்சத்துலேயே முடிச்சிடலாம். ஒரே ஒரு கிட்டாச்சி 2 நாள் ஓடிச்சு. ஒரு கிட்டாச்சி 2 டிராக்டரு 2 நாள் தான் ஓடிச்சு. கரை வேலை முடிஞ்சு. அதுக்கு 8 லட்ச ரூபா மதிப்பீடு வந்து எழுதி வச்சிருக்காங்க. சரி, நம்ம போவோம். நம்ம போய் சாப்பிடணும். வயிறு வேற பசிக்கு. நமக்காண்டி இந்த அம்மா வெயிட்டிங்.
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுதா. 4:30க்கு தான் நம்ம சாப்பிடவே போகிறோம். சாப்பிட்றதுலேயும் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. சாப்பாடு இல்லை, அதனால் தோசை மாவு எடுத்து தோசை சுட போகிறோம். என்ன மேட்டர்னா, எங்கள் அம்மா வந்து எப்போதும் டெய்லியும் ஆக்குற மணிக்கு அளவு சாப்பாடு எங்கள் 3 பேருக்கு கரெக்டாக எவ்வளோ சாப்பிடுவோமோ ஆக்கி வைக்கும். நண்பனுக்கு நம்ம கொண்டு போகிறனால வீட்டில் இருந்து, அதனால் சாப்பாடு வந்து பத்தலை. இப்போ நம்ம வந்து தோசை சுட போகிறோம். பொறுமையாக சுட்டு சாப்பிட போகிறோம். ஒரு 3 தோசை, ஒரு ஆம்லேட் போட போகிறோம். போட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சுடுற தோசையை பாருங்க எப்படி கிடக்குன்னு. என்னாச்சு அப்படின்னா, இதில் வந்து இந்த கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாதான். நான் வந்து எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றினால தோசை வர மாட்டேங்கி. இப்போ அடுத்த தோசை கரெக்டாக சுட்டுருவேன் பாருங்கள். இப்போ வந்து அடுத்த தோசை கரெக்டாக சுட போகிறோம் பாருங்கள். எப்படி கரெக்டாக சுடுதோன்னா, அவ்வளோதான். இது போல் 3 தோசை, ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிடுவோம். ஆம்லேட் 2 முட்டை எடுத்துக்கிடுவோம். 2 முட்டை ஆம்லேட். இப்போ வந்து ஆம்லேட் போடுறதுக்கு வெங்காயம் ரெடி பண்ணிட்டோம். பாருங்க, ஏற்ற வீட்டில் எங்கள் அத்தை பொண்ணு காவியா ஓவியா என்னமோ துணியை தான் மடித்து வச்சுட்டு இருக்கான். தோசை ரெடியாகி கொண்டு இருக்கிறது. கடைசியாக ஆம்லேட்டை போட்டு பாடாப்படுத்தி அதை வந்து முட்டை பொரியல் மணிக்கு ஆக்கிட்டோம். இது வந்து கோவக்காய் கூட்டு தோசைக்கு தக்காளி ரசம், தக்காளி சட்னி இல்லை, தக்காளி ரசம். அவ்வளோதான். சாப்பிட்டு காட்டுக்கு போகிறோம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் காட்டுக்கு வந்துட்டோம். நண்பன் வந்து டீ கேட்டான், டீ வாங்கிட்டு வந்திருக்கோம். டீ வடை. நண்பனுக்கும் நமக்கு வயக்காருக்கு.
டீ குடிச்சிட்டு வண்டி ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இந்த கொக்குலாம் போகுதுல்ல, இந்த கொக்குலாம் அங்கே போய் ஒரு இடத்துல இருக்கா, அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சாயந்தரம் 6 மணி ஆயிட்டு, 6 மணி ஆகும். வண்டிக்கிட்ட இருந்து எல்லா கொக்குமே அதோட இடத்துக்கு போகும். அதோட இடம் எங்கே இருக்குன்னா, அண்ணா தெரியுதா, அங்கே போய் காட்டுறேன். எவ்வளோ கொக்கு இருக்குன்னு பாருங்க. கொக்கு பாருங்க, எல்லாம் அங்கே தான் இருக்கு. இவ்வளோ கொக்கை ஒரே இடத்துல பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்க எவ்வளோ கொக்கு இருக்குன்னு. கிட்ட போய் காட்டுறேன். அதுங்கள பறந்துட்டுன்னா பறக்காது. எவ்வளோ கொக்கு இருக்கு பார்த்தீங்களா மரத்தில். கிட்ட போய் காட்டுறேன். தெரியுதா எவ்வளோ கொக்கு பார்த்தீங்களா மரத்தில். நைட்டு ஆயிடுச்சுன்னா இருட்ட போகும்போது இப்படி தான் ஏதாவது ஒரு மரத்தில் வந்து எல்லா கொக்குமே உட்காந்துக்கிறோம். இந்த மரத்தில் ஒரு கொஞ்சம் கொக்கு இருக்கு. இது பறந்து அங்கே போயிடும். கொஞ்ச நேரத்தில் போகுதா, இது போய் அங்கே தான் போய் இருக்கும். எல்லாம் கூட்டமாக தான் இருக்கும். அப்படியே அங்கே ஒரு மரத்துலையும் இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு கொக்கு இருக்குன்னு. தெரியுதா அந்த இடத்துல ஃபுல்லாமே கொக்கு தான். இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கு. தெரியுதா, போய்கிட்டு இருக்கா. அது எல்லாமே கொக்கு தான். போய் மொத்தமா அங்கதான் இருக்கும். அவ்வளவுதான். அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.